சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கிட்ட சொன்ன ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சிஸ்டர் நான் வந்து 15 இயர்ஸா நான் வந்து இதே தையல் ஃபீல்டு வந்து என்னுடைய ரொம்ப ரொம்ப ஆர்வமா நான் அந்த பிசினஸை தேர்ந்தெடுத்தேன். என்னுடைய ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸாவே நல்ல க்ரோத் பண்ணி கொண்டுட்டு போனேன். பட் ஆனா எனக்கு இப்ப வந்து கொஞ்சம் உடல்ல வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்னால அந்த பிசினஸையும் என்னால விட முடியல. வந்து எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்கிறாங்க. இது உட்கார்ந்ததுனாலதான் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதா அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த மெசேஜை பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து ஹெல்த் பாத்துக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டிருக்கீங்க. 100 பேர் வந்து கிளாஸ் போறாங்க அப்படின்னா அதுல 2 பேர் மட்டும்தான் ப்ராப்பரா வந்து அவங்க அந்த ஃபீல்டை வந்து தேர்ந்தெடுத்தாலும் கண்டிப்பா வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். இதுக்காக இந்த டாபிக் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, இது வந்து வெறும் டாபிக்கா இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து உட்காந்து வேலை செய்யறதுனால பல பிரச்சனைகள் வரதா செய்யும். ஆனா நிறைய பேர் வந்து பிகினர் இருக்கீங்களா, நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா, என்னால வந்து இதுல உட்காந்தா எனக்கு கண் பார்வை வந்து உத்து பார்த்து தைக்கிறதுனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தூரத்து பார்வை எனக்கு தெரியல. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து நான் வேலை செய்யறதுனால எனக்கு ரொம்ப பேக் பெயின் வருது அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. நாமளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். என்னைக்குமே நீங்க சம்பாதிக்கிறதுக்கு வழியை தேடுங்க. உங்களோட உடலையும் நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கு இடையில வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இது உனக்கு வராது, அது உனக்கு வராது, இதை செய்யாத, அதை செய்யாத, உன்னால வந்து எதுலையுமே வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது அப்படின்னும் போது ஆணித்தரமா நீங்க வந்து நம்ப வேண்டியது உங்க உழைப்பு மட்டும்தான். வேற இல்லை எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில வந்து நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பொசிஷனுக்கு வந்தாலுமே வந்த பாதைகளை கண்டிப்பா நீங்க மறக்காம பேக்கப் எடுத்து நீங்க அடிக்கடி நீங்க பார்க்கணும். நம்ம வந்து எந்த அளவுக்கு இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கோம், ஸோ இன்னும் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா நீங்க யோசிக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வரும். உங்களோட ஹெல்த் கண்டிப்பா பாருங்க. எப்பயுமே வந்து தொழிலை மட்டும் கைவிட்டுறாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அது எந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும், ஒரு நாளைக்கு நான் 10 பிளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு மினிமம் ஆவது ஒரு 2 பிளவுஸ் ஆவது தைச்சு உங்களுடைய கமிட்டடை ப்ராப்பரா கொண்டு போக ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு நம்ம எதையுமே கொண்டு போக மாட்டோம், இருந்தாலும் நம்ம வாழ்றதுக்கும் பணம் தேவை, நம்ம செத்தாலும் பணம் தேவை. ஸோ அதனால இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க, நம்ம போய் சேர்றையில நம்ம என்னத்தை கொண்டு போக போறோம்னு. கண்டிப்பா நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலும் நம்மளை தூக்கிட்டு போவையில கூட நிறைய பேர் யோசிப்பாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க யோசிக்கிறத விட நம்மளோட லைஃப் இன்னைக்கு நம்ம வந்து சாதாரணமா தெரியலாம், ஆனா பின்னாடி நம்ம லைஃப்ல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னா நிறைய வந்து எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணுங்க. அதுதான் நம்ம சொல்ல முடியும். எந்த சூழ்நிலையிலையும் உங்களோட பிசினஸை நீங்க விட்டுறாதீங்க.